எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 6வது நூறில் 10வது பதிகத்தில் 7வது பாட்டு. இந்த பிரபந்த சீரியல் நம்பர் 3332. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே, இமையோர் அதிபதியே, செடியார் செடியா வடுபொல்னு இருக்கும். செடியார் அடுபொல்னு வரணும். அது செடியா வடுபொல் உடையானே, கோலக்கனிவாய் பெருமானே, செடியாய் வினைதீரல் மருந்தே, செடியாய் வினைகள் தீர் மருந்தே, திருவெங்கடத்து எம்பெருமானே, நெடியார் பொழுதும் உன் பாதம் காண நோலாது ஆற்றேனே அப்படிங்கிறதாக பாட்டுது. இதை பிரித்து படித்து படிக்கணும். படிக்கும்போது அடியார் மேவி அமர்கின்ற அமுத, இமையோர் அதிபதியே, செடியார் அடு புல் புல் உடையானே. அடு புல் புல் பெரிய இல்லை, அந்த கல், அது அந்த அந்த இல்லு பெரிய இல்லு, புல்னா பறவைன்னு அர்த்தம். அடு புல் உடையானே, கோலக்கனிவாய் பெருமானே, செடியார் வினைதீர் மருந்தே. செடியார்னு இருக்கும், அதை செடியார்ந்து நம்ம மாற்றிக்கணும். செடியார்னு ஏற்றிக்கணும். செடியார் ஏற்றுக்கணும். செடியார் வினைதீர் செடியா அப்படின்னு செடியார்னு இருக்கும். அதில் அந்த இருளை நம்ம அது இப்போ கவிதைக்காக நீட்சி. அதனால செடியார்னா தீராதன்னு அர்த்தம். வினைகள் தீர் மருந்தே, திருவேங்கடத்து எம்பெருமானே, நெடியா. அதே மாதிரி நெடியார்லேயே இரு இருக்கும். இதை நம்ம வச்சுக்கணும். அதில் அந்த இடத்துல இருக்கு மீனிங் உண்டு, ஆனால் வராது. நெடியா பொழுதும் உன் பாதம் காண நோலாது ஆற்றேனே அப்படிங்கிறது பாட்டு. அடியேன் மேவி, அடியேன்னா நான், மேவின்னா பொருந்தின்னு அர்த்தம். மேவின்னா இந்த ஒன்றை மட்டுமே பொருந்தி, இதை மட்டுமே அனுபவிக்கிறது. அடியேன் மேவி, இதை மட்டுமே விரும்பி அனுபவிக்கிறது. அடியேன் மேவி அமர்கின்ற, எப்படி நம்ம மொபைலில் பண்ணுறோம், மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சோம்னா வேற உலகமே தெரியல பாருங்க. அது மாதிரி இதை மட்டுமே விரும்பி அப்படியே இதுலேயே லைட் இருக்கிறது. அதுதான் இதை மட்டுமே பொருந்தி அனுபவிக்கின்ற. அமர்கின்ற, அமர்கின்றது நிலைத்து இருக்கின்றன்னு அர்த்தம். அமர்கின்றன்னா நிலைத்து இருக்கின்ற. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீனிங் மாறும். அதனால் நீங்கள் அதே ஒரே பொருளுக்கு நிறைய இடத்துல அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீனிங் ஆகும். நியரஸ்ட் மீனிங் என்னவோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அமர்கின்ற நிலைத்து இருக்கின்றன்னு எடுத்துக்கணும். அமுதே, அமுதேன்னா திகட்டாத அமுதமே. திகட்டவே திகட்டாது, எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாத பொருளுக்கு பேர் தான் அமுதம்னு பேர். அப்படி எடுத்துக்கணும். அமுதம்னா அந்த அமுதம் அப்படிதான் இருக்குமா. தேவலோகத்தில் கொண்டு வந்த அமுதம் எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாதான். அதை உதாரணமாக சொல்கிறது. அதான் அந்த மாதிரி உன்னை எவ்வளவு நாங்கள் அனுபவிச்சாலும் எங்களுக்கு திகட்டாதுன்றது சொல்கிறது. இங்கே திகட்டாத அமுதே, கொடியா, கொடியா, கொடியான்னா கொடியினையுடைய, கொடியினையுடைய கொடியா. அது ஒடுபுல் கொடியா உடையானேன்னு வரணும். கவிதைக்காக இப்படி மாறி இருக்கு. கொடியா, கொடியில வடுபுல், அதில் பாருங்க கொடியா வடுன்னு இருக்கு பாருங்க. வடுன்னா செழுமையா வளர்ந்திருக்கின்ற, பாவங்களே அழிக்கும். வடுபுல், செடியா வடு, கொடியா வடு, கொடியா வடு. கொடியில பயங்கரமான யார் இருக்கிறதுன்னா, கொடியில இருக்கிறது யாருன்னா பயங்கரமான பாவங்களை தீர்க்கின்ற அந்த கருடன் இருக்காரே, அவருக்காதான். வடு புல் உடையானே, புல்லுன்னா பறவை, கருடன் இருக்கிறத சொல்றாருங்க. கொடியில வினைகள்லாம் நம்மளோட எப்படியாப்பட்ட கஷ்டமான நம்முடைய வினைகளையும் பாவங்களையும் அறுத்து எறிகின்ற கருடனை கொடியில் உடையவனே அப்படின்னு அர்த்தம். இது கொடியா வடுபுல் உடையானே. அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் அது வார்த்தைகளை. கோலக்கனிவாய் பெருமானே, கொடியா பார்த்தீங்கன்னா அது கோலக்கனிவாய்ன்றது கோவை பழத்தை தான் சாதாரணமாக கனி. கனின்னு வந்தாலே கோவை கனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கனிகள்லாம். மற்ற கனிகளாக இருந்தால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க.
வெறும் வேற எதையும் வெறும் கனின்னு சொன்னால் அது கோவை கனின்னு தான் அர்த்தம். கோவைப்பழம் தான் அர்த்தம். கனின்னாலே கோவைப்பழம் அர்த்தம். அழகிய கோவைப்பழம் போன்ற அதான் அதான் இங்க சொல்ற கோல கனிவாய் பெருமானே. பெருமானேன்னா எங்களுடைய ஆசானே அப்படின்னு அர்த்தம். செடியா. செடியான்னா அந்த இடத்துல இருக்கு வந்து மீனிங் இல்லை. செடியா. செடியான்னா புதர் போல அப்படியே அடர்த்தியா இருக்கு பாருங்க, அதுதான் அதுக்கு பேர் செடியான்னு பேர். புதர் போல இருக்கிறது அடர்ந்து இருக்கிறதுக்கு பேர் செடியா. செடியான்னு அர்த்தம். செடியா புதர் போன்று அடைத்திருக்கின்ற வினைகள் தீர. நான் வளர்த்து வச்சிருக்கேன் பாருங்க, அவ்வளோ பாவங்களை சேர்த்து வச்சிருக்கேன் உடம்புல. அதை சொல்றாரு, என்னுடைய மனசுல என் உடம்பாலே எவ்வளவு பாவங்களை செஞ்சு சேர்த்து வச்சிருக்கேன். அது சொல்றாங்க, செடியா வினைகள் தீர. வினைகள் தீர் மருந்து. அந்த வினைகள்லாம் தீர்க்கின்ற மருந்தே, மருந்தாக விளங்குபவனே. நான் செஞ்சுக்கிற பாவத்தையெல்லாம் அறுத்து என்னை கரையேற்றுகின்ற மருந்தாக விளங்குபவனே அப்படின்னு அர்த்தம். திருவேங்கடத்து எம்பெருமானே. திருவேங்கட மலையிலே வாசம் செய்கின்ற எங்களுடைய பெருமாளே, எம்பெருமானே எங்கள் அதிபதியே அப்படின்னு. நொடியா. நொடியார்னா நொடியார்னு இருக்கும். அதுல இருக்கு மீனிங் கிடையாது. இரு வந்து செய்யுளுக்காக ஏற்பட்ட நீச்சி. நெடியா. நொடியார்னா நொடின்றது ஒரு ஒரு செகண்ட், ஒரு சிட்டிக்கப்படுமே அந்த டைம் ஒரு நொடின்றது. அதை விட கம்மியானது க்ஷணம். நொடியை விட குறைந்தான்னு அர்த்தம். இதுல நொடியான்னா நொடியை விட குறைந்த. 2 க்ஷணம் சேர்ந்தது ஒரு நொடி. 60 நொடி சேர்ந்தது ஒரு நிமிஷம். 2 க்ஷணம் சேர்ந்தது ஒரு நொடி. 2 நொடி சேர்ந்தது ஒரு வினாடி. 60 நொடி சேர்ந்தது ஒரு நிமிஷம். ஆக ஒரு இந்த சிட்டிக்கப்பட இந்த ஒரு இது இருக்க, ஒரு வினாடி இருக்க, இந்த வினாடிக்கு 4ல் ஒரு பாகமா. 2 க்ஷணம் சேர்ந்தது ஒரு நொடி, 2 நொடி சேர்ந்தது ஒரு வினாடி. அந்த சொல்றாரு, அந்த நொடியிலும் குறைந்த, நொடியோட கம்மியானதுல அந்த அளவு கூட நொடியா பொழுதும் அந்த க்ஷண நேரம் கூட உன் பாதம், அந்த க்ஷண நேரம் உன் பாதம் காண, உன் திருவடியை பார்க்க முடியாம அப்படியே அல்லல் பட்டு போய் அந்த ஒரு க்ஷண நேரம் கூட என்னால அந்த உன் ஒரு க்ஷணமாவது உன் திருவடியை என்னை காமிச்சியா, ஒரு க்ஷண நேரம் கூட உன் திருவடியை காமிக்காத காண நோலாதுன்னா இயலாது ஆற்றேனே அல்லல் படுகின்றேனேன்னு அர்த்தம். அந்த இடத்துல துடித்து விடுத்து கொண்டுள்ளேன் என்றால் எப்போ நீ வரப்போறியோன்னு நினச்சி உன்னை பார்த்து எதிர்பார்த்து கொடுத்துருக்க, உன்னுடைய திருவடியை ஒரு க்ஷணமாவது பார்க்கணுன்ட்டு ஆசைப்படுறேன் அப்படின்றார் இந்த இடத்துல. ரொம்ப அருமையான பாட்டு. இதில் பாட்டோட மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு, அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே இல்லையா, உன்னை மட்டுமே மனதில் நிறுத்தி துதிக்கின்ற என்னை அமுதம் போன்றவனே, தேவர்களின் அதிபதியே, புதர் போன்ற அடர்ந்து வளர்ந்துள்ள என் பாவங்களை போக்கி அழிக்கும் சக்தி உள்ள கருடாழ்வாரை கொடியில் கொண்டுள்ளவனே. பார்த்துங்க, புதர் போன்ற அடர்ந்து வளர்ந்துள்ள என்னுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய கருடாழ்வாரை உன் கொடியில் கொண்டுள்ளவனே, கருடனே உன் கொடியில் கொண்டுள்ளவனேன்னு அர்த்தம். கருட கொடியோட சிறப்பை சொல்றாங்க இந்த இடத்துல. என் கொடிய பாவங்களை போக்கும் மருந்தே, திருமலையில் கோவில் கொண்டுள்ள என் அதிபதியே, நொடியிலும் குறைந்த க்ஷண நேரம் கூட உன் பாதத்தை கண்டுபிடித்து அடையாமல், அதற்கான முயற்சியையும் செய்யாமல் நீ எங்கே எனக்கு அருளாமல் சென்று விடுவாயோ என்று எண்ணி துடித்து இயங்குகின்றேன் அப்படிங்கிறதாக அர்த்தம். அதுக்கு நான் முயற்சி செய்யலைன்னு அவரையும் சொல்லிக்கிறார், குறையும் சொல்லிக்கிறார். ஒரு நிமிஷம் கூட உன்னை பார்க்கணுன்னு முயற்சி செய்யாத, எங்கே நீ போயிடுவியோ நான் அல்லல்படுறேனே அப்படின்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ எனக்கு உன் பாதத்தை காட்டிட்டு எப்படியாவது, நான் தெரியாமல் தவறுகள் ஏதாவது பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒன்று அடையிறது என்னன்னு தெரியல, உன் பாதத்தை காட்டுன்றதாக அர்த்தம். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டு சந்திப்போம்.